இயேசுவிற்கு பிரியமானவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷம், இயேசுவிற்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் சிலர் மட்டும் தங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து ரொம்ப கவலையாக இருக்கீங்களே. நீங்கள் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? கவலையாக இருக்கீங்களா? என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில் இந்த பகுதியில் இந்த ஆசீர்வாதத்துக்காக நான் காத்துட்ருக்கேன். இது நடந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்காகவும் அவருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நீங்கள் காத்துட்ருக்குறீங்களா? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுங்களா? இப்போது நல்ல வெயில் காலத்தில் நம்மளுடைய ஊர்களில் வெயில் ரொம்ப கொடுமையாக இருந்து மக்கள் ரொம்ப வெயிலால் வேதனைப்படுற நேரங்களில் இந்த இயற்கை ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த இயற்கை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறு தேசங்கள்லேருந்து, வேறு பிரதேசங்கள்லேருந்து, வேறு கடல் பகுதியிலேருந்து மேகங்களை கொண்டு வந்து இங்கே இருக்கிற வெப்பத்தை தணிக்கிறதுக்காக இங்கே மழை பெய்ய வைக்கும். அப்படி ஒரு நிகழ்வு இருக்கு இல்லைங்களா? இயேசுவால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியில் இந்த இயற்கையே இந்த மாதிரி ஞானமாக நடந்து கொள்ளும்போது நமக்கு ஒன்று தேவை அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியாதா? பார்த்திங்கன்னா நல்ல வெயிலாக இருக்கும், திடீர்னு புயல்னு சொல்லுவாங்க. எங்கிருந்தோ தூரத்துலேருந்து ஒரு புயல் மேகங்களை கொண்டு வருது, இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் அந்த புயல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு, கடலை கடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. பார்த்தா நம்ம ஊர்களில் நல்ல மழை பெய்யும். வழக்கத்தை விட அந்த புயல் நேரங்களில் தான் அதிகமான மழை பெய்யும். பருவ காலங்களில் பெய்கிற மழையை விட இந்த புயல் நேரங்களில் பெய்கிற மழை ரொம்ப அதிகமாக இருக்கும், இயல்பு நிலைக்கு மாறாக இருக்கும். ஒரு ஊரில் அவர்கள் எவ்வளோ எதிர்பார்த்தாங்களோ, ஒரு விவசாயிகள் எவ்வளோ எதிர்பார்த்தாங்களோ, சில நேரங்களில் அதையும் தாண்டி பெய்து அந்த விளைச்சல், அந்த பயிர் நிலங்கள் எல்லாம் கூட சில நேரத்தில் நாசம் பண்ணிடும். அதாவது என்னென்னா, அபரிமிதமான அதிகப்படியான மழை இல்லையா? அதே மாதிரி எந்த நேரத்தில் எப்போ மழை பெய்ய வைக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பூமியில் இருக்கிற நல்லோர்கள் மீதும் தீயோர்கள் மீதும் ஆண்டவர் கொடுக்குறாரு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லைங்களா? நிறைய சகோதரர்கள் வண்டியில், அவங்களுடைய வாகனத்தில் போய்கிட்டு இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா யோசனை பண்ணிக்கிட்டு, தன்னுடைய குடும்பத்தை பற்றி கலங்கிக்கிட்டு, கண்ணீர் வடிச்சுக்கிட்டு போகிற காரியங்களெல்லாம் உண்டு. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதனால் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்றைக்கி சொல்கிறாரு, ஏதோ ஒரு நல்லது நடந்துட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே, இந்த காரியம் நடந்துட்டா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமே, நான் இந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணிடுவேனேன்னு நிறைய தேவைகளோட இன்றைக்கி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். இந்த வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கி உங்களோட பேச விரும்புகிற வார்த்தை எசேக்கியேல் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து இன்று உங்களோடு பேசி உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உங்கள் மனதை திடப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சிக்கோங்க. ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி வறண்டு போயிருக்கு, தயாராக இருக்குது. மழை பெஞ்சா அந்த தண்ணீரை தக்க வைத்து கொள்ள ஒரு ஏரி, ஒரு குளம் தயாராக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெறுமை நிறைய இருக்குது. ஒரு ஆசீர்வாதம் வந்தால் அந்த தேவைகளை சந்திக்க நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீங்க இல்லைங்களா? அதே மாதிரி இந்த காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும். எப்படி பூமியில் இருக்கிற குளத்தில், ஏரியில் வறட்சி ஏற்பட்டதும் அது அந்த வானத்திற்கு தெரிந்து மேகத்தில் இது மழையாய் பொழிகிறதோ, ஆண்டவர் என்ன செய்வார்னு சொன்னால் உங்களுடைய வறட்சியை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது அவருக்கு தெரியாமலாம் இல்லை. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை, உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய மனவேதனைகள், உங்கள்கிட்ட இருக்கிற வெறுமை, விரக்தி எல்லாம் ஆண்டவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இதை சரி செய்வேன் மகளே, எப்படியாய் சரி செய்வீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது, மகனே மகளே, நான் ஒரு மழையை பெய்ய பண்ணுவேன், அந்த மழையை ஏற்ற காலத்தில் பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழையாக அதை பெய்ய பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். அதனால் தைரியமாக இருங்க, திடமாக இருங்க. ஆண்டவர் ஒரே மழையில் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவர். ஒரே ஆசீர்வாதத்தில் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவர். இங்கே கொஞ்சம் கடன் பிரதர், அங்கே கொஞ்சம் கடன், அங்கே இங்கேன்னு எல்லாம் தலைக்கு மேலே ஏறிடுச்சா கவலைப்படாதீங்க. அது ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்காது இல்லைங்களா? நீங்கள் இந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ளே போகும்போது ஆண்டவர் உங்கள் கூட தானே இருந்தார். இதை எப்படி சரி செஞ்சு, எப்படி மகிமையாக வெளியே கொண்டு வந்து உங்களை உயர்த்தணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் இல்லைங்களா? அதனால் பயப்படாதீங்க, இந்த சூழ்நிலையை குறித்து கலங்காதீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தீர்மானிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை
பெய்ய பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதமான மழை உங்களுடைய வாழ்க்கையில் பெய்யும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதத்தினால உச்சிதமான கோதுமையினால உங்களை திருப்தியாக்கும் போது உங்களை பார்த்து தவங்கி நிற்கிற, உங்களை பார்த்து ஏங்க நிற்கிற ஜனங்கள் இருக்கதான் செய்கிறாங்க. அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க மறக்கக்கூடாது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதே நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதனால் பெறப்போகிற ஆசீர்வாதங்களை நீங்களே வைத்து கொள்ளாமல் அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்து எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற பாத்திரமாக நான் இருப்பேன் ஆண்டவரே, என் கைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு கீழ் காற்றினால 2 முழ உயரத்திற்கு காடைகளை குவித்த என்னுடைய ஆண்டவருக்கு அவருடைய ஒரே ஒரு வார்த்தையினால உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட முடியும்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை, இன்றைய நாளில் பிள்ளைகள் பெரும் ஏக்கத்தோடும் வெறுமையோடும் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். எந்தெந்த ஏக்கங்களோடு பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அந்த ஏக்கங்கள் எல்லாம் நிறைவாகட்டும். ஆசீர்வாதமான மழையை பெய்ய செய்வேன்னு சொன்னீங்கப்பா. ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும். நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ண போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.